சூப்பரான டேஸ்டியான பிரான்ஸ் தொக்கு செய்ய போகிறோம். பிரான்ஸ் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இறால் தொக்கை நான் இன்னைக்கு மண் சட்டியில் பண்ண போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வைப்போம். சட்டி சூடாகட்டும். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். சட்டி சூடாகியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கொடுக்கேன். எண்ணெய் சூடாகியாச்சு. இப்போ நான் கடுகு ஆட் பண்ணி கொடுக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கொடுக்கேன். கடுகு பொட்டியாச்சு. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி கொடுக்கேன். நான் கருவேப்பிலை ஆட் பண்ணி கொடுக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 அணை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணி கொடுக்கேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். நல்ல பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. தொக்குக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாதான் டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுப்போம். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல்லு போகட்டும். 3 பச்சை மிளகு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி கொடுக்கேன். கொஞ்சம் வதங்கட்டு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணி கொடுப்போம். தக்காளி ஆட் பண்ணி கொடுக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணி கொடுப்பேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வைக்கேன். இப்போ நம்ம பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணி கொடுப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி கொடுக்கேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பொடி ஆட் பண்ணி கொடுக்கேன். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணி கொடுக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணி கொடுக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். 1/2 கிலோ இறால் எடுத்துருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணி கொடுக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லா மசாலாவும் ப்ரான்ஸ்ல படட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம உப்பை செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இப்போ ஆட் பண்ணி கொடுப்போம். இதுக்கு கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுப்போம். இப்போ 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைப்போம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்க போகிறோம். பாருங்க, நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல சூப்பராக தொக்கு வந்திருக்கு. மண் சட்டியில் செய்தனால இடையில திறந்து பார்க்கல. மண் சட்டி அடி பிடிக்காது. மற்ற சட்டினா இடையில நம்ம திறந்து பார்த்து கிண்டி கொடுத்தா போதும். நம்ம இப்போ கருவேப்பிலை போட்டு இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன்.
இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட் கழிஞ்சு சர்வ் பண்ணுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Bye.